வணக்கம். விலைவாசி பெட்ரோல் டீசலின் விலையாக இருக்கட்டும், சமையல் எண்ணெயாக இருக்கட்டும், அரிசி பருப்பு பழம் காய்கறி எதை தொட்டாலும் எந்த அளவில் விலைவாசி ஆகாயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே காலகட்டத்தில் எத்தனை நபர்கள் தன்னுடைய வேலையை இழந்து விட்டார்கள், எத்தனை வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தை இழந்து விட்டார்கள், அடுத்த நேர சாப்பாட்டுக்கு கூட எத்தனை நபர்கள் வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேங்கில் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை கூட அடுத்த நேர சாப்பாட்டிற்காக யூஸ் பண்ணிவிட வேண்டும் என்று அதையும் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். எத்தனை குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய ஸ்கூல் ஃபீஸை கூட கட்ட முடியாமல் பிரைவேட் ஸ்கூலில் இருந்து நீக்கி இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த அனைத்து செய்தியுமே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதை பற்றி யாருமே பேசிவிடக்கூடாது. நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத் என்கிற ஒரு புரோகிராமை நடத்தி வருகிறார். இந்த மாதம் பேச இருக்கும் அந்த மன் கி பாத்தில் நான் எதை பற்றி பேசுவது என்று எனக்கு புரியவில்லை, என்னிடம் டாபிக்கே இல்லை என்று கூறிவிட்டார். அதனால் மக்களிடம் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு நீங்களே எதை பற்றி நான் பேச வேண்டும் என்று எடுத்து கூறிவிடுங்கள் என்று ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். அதாவது நம் நாட்டில் எந்த விதமான பிரச்சனையுமே அல்ல, நம் நாட்டில் பெட்ரோல் டீசலின் பிரச்சனை அல்ல, விலைவாசியின் பிரச்சனை அல்ல, வேலை வாய்ப்பிற்கான எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அல்ல. நம் நாடு ஒரு வல்லரசான நாடாக மாறிவிட்டது, வளர்ந்து விட்டது இந்தியா. இது போன்ற கேள்விகளுக்கான விடயத்தை நாங்கள் கொடுக்க தயாராகவில்லை. விலைவாசியை பற்றி, பெட்ரோல் டீசலை பற்றி, வேலை வாய்ப்பை பற்றி, இந்தியாவுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி, எஜுகேஷன் பாலிசியை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். இதற்கான கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. எந்த ஊடகமுமே இது போன்ற கேள்வியை கேட்கக்கூடாது. எப்படி வடநாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியாவை முடக்கி மிரட்டி தன் பக்கம் திருப்பி விட்டார்களோ அதே பாணியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாவையும் முடக்கி விடலாம், மிரட்டி விடலாம், தன் பக்கம் திருப்பி விடலாம் என்கிற ஆசையில் ஒரு சில நபர்கள் இன்னைக்கு இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு நபர் ஐபிஎஸ் படித்த நபர், நம் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நன்றாக படித்த ஒரு நபர், இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை நன்றாக அறிந்த ஒரு நபர், ஐபிஎஸ் ஆக பணிபுரிந்த ஒரு நபர், ஐபிஎஸ் வேலையை விட்டுவிட்டு அரசியலில் குதித்த ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு பட்டமும் கிடைத்திருக்கிறது, பாஜக மாநில தலைவர். இவர் எந்த அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தை மிரட்டியிருக்கிறார் என்று அந்த வீடியோவை நீங்களே பார்த்து விடுங்கள். இதற்கு பின் இவருக்காகவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய பல கேள்விகள், இந்தியாவில் பேசப்பட இருக்கும், டிஸ்கஸ் செய்ய இருக்கும் இந்த கேள்விகளுக்கான விடயத்தை இந்த நபரால் கொடுக்க முடிகிறதா இல்லையா என்கிற பதிலை நாமும் பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலில் பார்த்து விடுங்கள். இந்த மீடியாவை நீங்கள் மறந்து விடுங்கள். நம்மளை பத்தி பொய்யா செய்தி போடுறாங்க, என்ன பண்ணலாம், அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள் நீங்க பாப்பீங்க. அந்த மீடியாவை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம், கையில் எடுக்கலாம். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. காரணம் என்னவென்றால் தொடர்ந்து பொய்யான விஷயங்களை எந்த ஒரு ஊடகமும் சொல்ல முடியாது. இத்தனைக்கும் இதற்கு முன்னாள் மாநில தலைவராக இருந்த முருகன் ஐயா அவர்கள் இப்போது இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியுடைய மினிஸ்டராக இருக்கிறார். எல்லா ஊடகங்களும் அவருக்கு கீழே தான் வரப்போகுது. ஏனென்றால் தொடர்ந்து தப்புகள் தொடர்ந்து நடக்க முடியாது, தப்பான ஒரு செய்தியை தொடர்ந்து செய்ய முடியாது, அதை வைத்து அரசியல் செய்ய முடியாது. அதை நிச்சயம் உடைப்போம். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். 3 வருடம் கடுமையாக பணி செய்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஏனென்றால் 3 வருடத்திலே மிக முக்கியமாக பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அவர்களுக்கு 2026 தேர்தலிலே 40 எம்எல்ஏக்கள் வேண்டாம். ஏனென்றால் எம்எல்ஏக்கள் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 4 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறது. நாம் 4லிருந்து 40க்கு இங்கே வரவில்லை, 4லிருந்து 150க்கு இங்கே வந்திருக்கின்றோம். ஏனென்றால் அதில் நம்முடைய பாரத பிரதமர் மிக தெளிவாக இருக்கின்றார். இந்த நல்லாட்சி தமிழ்நாட்டிலே வர வேண்டும். தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேர்மையான, குடும்பத்தை சாராத, ஆன்மீகத்தை சார்ந்த, நல்லவர்கள் நிறைந்த ஒரு ஆட்சியை காண்பிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார். இது எப்போது சாத்தியம் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13,000 கிராமங்களுக்கும் நம்முடைய கட்சி செல்லும் பொழுது மட்டும்தான் இது சாத்தியம். நீட் எக்ஸாம், புதிய கல்விக் கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் உண்மையை பேசுவோம். அடுத்த 3 மாதத்தில் நீங்க பாப்பீங்க ஒரு புதுவிதமான அரசியலை கையில் எடுத்து, எப்படி வங்காள பங்களால, கேரளால நம்முடைய இளைஞரணி எப்படி வந்து ஒரு அரசை எதிர்த்து நிற்கிறார்களோ அதே போல் நாமும் நிற்போம், மக்களிடம் சென்றடைவோம், பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வந்து அமர்த்துவோம். ஏனென்றால் தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தேவை. அனைவரும் கடுமையாக உழைப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கும் அதே கோரிக்கை, எங்களுடைய பணி, எங்களுடைய நேர்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழகத்தில்
ஒரு இண்டிபெண்டான ஜேர்னலிசம் இருக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்படி எங்களுடைய பணி, எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டிலிருந்து வெறும் 5 நபருக்கு ஷேர் செய்தாலே போதும். எங்கள் போன்ற எத்தனையோ மீடியாக்களை உங்களால் ஊக்கப்படுத்த முடியும், சப்போர்ட் செய்ய முடியும். அண்ணாமலை போன்ற நபர்கள் மீடியாவை ஓப்பனாக மிரட்ட முடியாது. உங்களிடம் உண்மை நிச்சயமாக போய் சேரும். இந்த பணியை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன், வாருங்கள். புதுசாக பதவியேற்ற திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர், முன்னாள் IPS ஆபீசர். இந்த நபருக்கு நம் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பற்றி, கான்ஸ்டிடியூஷனை பற்றி, மீடியாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி நன்றாகவே அறிந்த ஒரு நபர். நம் நாட்டுடைய டெமோக்ரஸியின் 4வது தூணாக இருக்கக்கூடிய மீடியாவை எந்த அளவில் மிரட்டியிருக்கிறார் என்று பாருங்கள். அடுத்த 6 மாதத்திற்குள் தமிழக மீடியாவை கண்ட்ரோலில் கொண்டு வந்து விடுவோம். யாருமே எங்களை எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா முருகன் அவர்கள், முன்னாள் பாஜக தமிழக தலைவர் முருகன் அவர்கள் பிராட்காஸ்டிங் மினிஸ்டராக பதவியேற்று விட்டாராம். அவரை வைத்து எங்களுக்கு எதிராக பேசி வரும் அனைத்து மீடியாக்களையுமே முடக்கி விடுவோம், அவர்களுக்கு எதிராக நாங்க செயலில் இறங்கிவிட்டோம் என்று கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, 3 வருடங்களுக்கு பின் வர இருக்கும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் இந்த நபர் தொடங்கிவிட்டார் இப்பிலிருந்து. அதாவது பாஜகவின் வேலை மக்களுக்காக வேலை பார்ப்பதல்ல, பாஜகவின் வேலை எப்படியாவது தேர்தலில் நின்று எப்படியாவது அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த கொடூர செயலை நீங்க அனைவருமே பார்த்தீர்கள். வேட்பாளர்கள் அந்த வேட்பு மனுவை கூட தாக்கல் செய்ய முடியாமல் அவர்களை கிட்னாப் செய்து மிரட்டி கொலை மிரட்டலை கொடுத்து எப்படி பாஜக உத்தரப்பிரதேசத்தில் அந்த பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்றது என்ற அந்த அனைத்து காட்சியுமே உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அதே பாணியில் இன்னைக்கு தமிழக பாஜக புதிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களை பார்த்து மிரட்டி இருக்கிறார். அடுத்த 3 மாதங்களில் பெட்ரோல் டீசலை பற்றி உண்மையை மட்டும் தான் பேசுவோம் என்று கூறியிருக்கிறார். அதற்காக 3 மாதங்கள் தேவையில்லை, இன்னையிலிருந்தே நீங்க அந்த உண்மையை பேச முடியும். ஆனால் இவர்கள் நினைக்கும் வேலை அது அல்ல. விலைவாசியாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், இதில் ஏற்படும் விலைவாசி இதற்கான காரணம் நாங்க அல்ல. இதற்கான காரணம் இந்திரா, நெஹ்ரு, ராஜீவ் போன்ற நபர்கள், காங்கிரஸ் தான் இதற்கான காரணம் என்று எடுத்து காட்டி வருகிறார். இது போன்ற விஷயங்களை நாங்கள் எடுத்துக்காட்டி வருகிறோம். இது போன்ற உண்மைகளை எங்கள் போன்ற மீடியாக்கள் எடுத்துக்காட்டிவிடக் கூடாது, மக்களிடம் உண்மை போய் சேர்ந்து விடக்கூடாது என்று எங்களுக்கு கிடைத்த இந்த மிரட்டல். தமிழக ஊடகங்களை பார்த்து, பத்திரிகையாளர்களை பார்த்து ஒரு நபர் எந்த அளவில், எந்த தைரியத்துடன் மேடை போட்டு மிரட்டியிருக்கிறார் என்று பாருங்கள். இவர் IPS எப்படி எழுதினார் என்று எனக்கு புரியவில்லை. இவர் அந்த கான்ஸ்டிடியூஷனை படித்தாரா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நாட்டுடைய சுதந்திரம், ஒரு பத்திரிகையுடைய சுதந்திரம் ஒரு நாட்டுக்காக எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று இவருக்கு புரியவில்லை. அதனால்தான் இந்த மிரட்டலை இந்த நபர் கொடுத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். இங்கே மட்டும் இந்த நபர் நிற்கவில்லை, இன்னொரு போஸ்டை போட்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி. இவருடைய கனவை நாங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. இவருடைய கனவு பலிக்கட்டும். ஆனால் இவர் அதற்கு கீழே எழுதிய அந்த வார்த்தை தான் குத்துகிறது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விருப்பமாக இருக்கிறது. அதாவது ஒரு நபருடைய விருப்பத்திற்காக தான் நீங்க செயல்பட்டு வருகிறீர்களா? நம் நாட்டு மக்களுக்காக எந்த விதமான திட்டம், நம் நாட்டு மக்களுக்காக எந்த விதமான சேவையும் நீங்க செய்ய முன்வரவில்லை. நம் நாட்டு மக்களுடைய விருப்பத்திற்காக நீங்க எந்த விதமான வேலையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு நபருக்கான, அந்த நபருடைய விருப்பத்திற்காக தான் நீங்க இந்த தேர்தல்களை நடத்தி வருகிறீர்கள். அடுத்த 3 வருடத்திற்குள் தமிழகத்தில் பாஜகவின் சாசனம். அதற்காக இன்னையிலிருந்தே நீங்க அனைவருமே களத்தில் இறங்கிவிட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தான் அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இவர்கள் பேசி வரும் பொய்களுக்கான உண்மையை யாருமே எடுத்துக்காட்டிவிடக் கூடாது. யாருமே இந்த நபர்களை பார்த்து கேள்விகளை கேட்டுவிடக் கூடாது என்று அண்ணாமலை அவர்கள் மற்றும் முருகன் அவர்கள் 2 பேருமே இணைந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்தை
முடக்க பார்க்கிறார்களாம், கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்கிறார்களாம். அதாவது எப்படி பணத்தை கொடுத்து ஒரு சில ஊடகங்களை தன் கையில் போட்டு இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதேபடி அவர்கள் பேச வேண்டும். இவர்கள் கொண்டு வரும் அந்த பொய்யான புரோபகண்டாவை தமிழகத்திலும் பரப்ப வேண்டும். அப்படி நீங்க இவர்கள் கூறும்படி நடக்கவில்லை என்றால் உங்கள் மீது பொய் வழக்கு, உங்கள் சேனல் மீது வழக்கு, உங்களை முடக்க பார்ப்பார்கள். யாருமே உண்மையை பேசிவிடக்கூடாது. எந்த கேள்வியை கேட்க வேண்டுமோ அந்த கேள்வியை யாருமே கேட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் எங்களிடம் அதற்கான பதிலே இல்லை. நீங்க கேட்டு வரும் எந்த கேள்விக்கான விடயத்தையும் எங்களால் கொடுக்க முடியாது. அதனால் நீங்க கேள்வியை கேட்கக்கூடாது. அதனால் உங்களை நாங்க அடுத்த 6 மாதத்திற்குள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து விடுவோம் என்று சவால் விட்டிருக்கிறார் இந்த நபர். இவர் போன்ற பல நபர்களுக்கான இந்த பதிவு. கவனமாக கேளுங்கள். இந்தியாவில் எதை பற்றி பேச வேண்டும், இந்தியாவில் எதை பற்றி பேசக்கூடாது. இந்த நாட்டுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருந்துவிடக்கூடாது, இதை சர்வாதிகார நாடாக மாற்றிவிட வேண்டும் என்று இந்த நபர்கள் செயலில் இறங்கியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய உண்மை, எத்தனை நபர்கள் வேலையை இழந்திருக்கிறார்கள், விலைவாசி, அரிசி, பருப்பு, காய்கறி, பழம், சமையல் எண்ணெய் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள்னா 50% 450% வரை விலைவாசி உயர்ந்து விட்டது. இதில் சமையல் எண்ணெய், குறிப்பாக சமையல் எண்ணெயில் மட்டும் 100% மேல விலைவாசி உயர்ந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். பெட்ரோல் டீசலை பற்றி நாம் அனைவருமே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விலைவாசியை பற்றி யாருமே கண்டுகொள்வது கூட இல்லை. இந்த விலைவாசியால் யாருக்கு தான் லாபம்? ஒரு சில கார்ப்பரேட்களுக்கு கடந்த ஒரே ஒரு வருடத்தில் எந்த அளவில் அவர்களுக்கு லாபம் போய் சேர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். இந்த கார்ப்பரேட்கள் தான் பாக்கெட் போட்டு பருப்பை வித்து வருகிறார்கள், அரிசியை வித்து வருகிறார்கள், பாக்கெட் போட்டு எண்ணெயை வித்து வருகிறார்கள், உப்பை கூட வித்து வருகிறார்கள். இது போன்ற கம்பெனிகள், இது போன்ற இண்டஸ்ட்ரீஸ்கள் நம் நாட்டு அரசாங்கத்திடம் போய், நம் நாட்டு அரசுக்கு சொந்தமான பேங்குகளிடம் போய் லோனாக பணத்தை பெற்று நாங்கள் தீவாலாகி விட்டோம், அதனால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகிறார். அதையும் நம் நாட்டு அரசாங்கம் ரைட் ஆஃப் என்கிற பெயரில் எத்தனை லட்சம் கோடி ரூபாயை இவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த கனெக்ஷன் தான் என்ன? எப்படி இந்த விலைவாசி உயர்ந்திருக்கிறது? எதற்காக அரசியல்வாதிகள் இதை பற்றி பேச மறுத்து வருகிறார்கள்? இந்த கடனை பெற்று ரைட் ஆஃப் கிடைத்த இதே கம்பெனிகளுக்கு எப்படி இந்த அளவில் லாபம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது? ஏன் யாருமே இந்த நபர்களை பார்த்து கேள்விகளை கேட்க மாட்டேங்கிறார்கள்? இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயின் விலை $72.42. ஆனால் இந்தியாவில் பெட்ரோலின் விலை $110 தாண்டிவிட்டது. இதே $140 பர் பேலர் வித்து கொண்டிருந்த போது, 72 ரூபாய் பெட்ரோல் வித்து கொண்டிருந்த போது எத்தனை அரசியல்வாதிகள் களத்தில் இறங்கி, ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். பிரதமர் மோடி, ஸ்மிருதி இரானி, நம் நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் உட்பட எத்தனையோ தலைவர்கள். ஆனால் இன்னைக்கு யாருமே வாயை திறப்பதில்லை. கச்சா எண்ணெயின் விலை வெறும் $72 இருக்கும் போதே $110 தாண்டிவிட்டது. இதே கச்சா எண்ணெய் $100 தாண்டும் போது இந்தியாவின் பெட்ரோல் டீசலின் விலை எந்த அளவில் இருக்க போகிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதே தருணத்தில் ஒரு ரீஷஃபல் நடந்திருக்கிறது. இந்தியாவின் அமைச்சரகத்தின் ரீஷஃபல். ஒரு சில மந்திரிகளை நீக்கிவிட்டார்கள், ஒரு சில மந்திரிகளுக்கு அப்கிரேட், ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மந்திரி பதவியை பறித்து இன்னொரு நபருக்கு கொடுத்து விட்டார்கள். அதாவது போன பெட்ரோலியம் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பெட்ரோல் டீசலை பற்றி, இந்த விலை உயர்வை பற்றி தன் வாயை திறக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து இன்னைக்கு எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக மாற்றி விட்டார்கள். இப்போ புதுசாக வந்திருக்கும் ஹர்தீப் சிங் புரி அவர்கள் புதிய பெட்ரோலியம் மினிஸ்டர். இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். இவர் பதவியேற்ற பின் ஒரு முறை கூட பெட்ரோல் டீசலின் விலையை பற்றி கவலை தெரிவித்தாரா? ஒரு மீட்டிங்கை போட்டாரா? எதற்காக இந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்திருக்கிறது, எப்போதான் இந்த விலையை நாங்கள் குறைக்க இருக்கிறோம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்திருக்கிறாரா என்று நீங்களே பாருங்கள். அவருடைய ட்விட்டர் பக்கத்தை ஒரு முறை பார்த்து விடுங்கள். பிரதமர் மோடி அவர்கள் வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே என்று ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார், அதை பகிர்ந்திருக்கிறார் இந்த நபர். யூத் பவர் டு த ஃபோர், 3 பாஜகவின் இளம் தலைவர்களுடைய படத்தை போட்டு
அவருக்கு பாராட்டை கொடுத்திருக்கிறார் இந்த நபர். பெட்ரோல் டீசலை பற்றி நாம் பேச மாட்டோம். கிரீட்டிங் ஆன் வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே 2021 அதற்காக ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். பெட்ரோல் டீசலின் விலை பற்றி பேச மாட்டேன். பர்த்டே கிரீட்டிங் டு சீனியர் பார்ட்டி லீடர் டாக்டர் ஆர்பி நிஷங்க். இவருடைய பார்ட்டியை சார்ந்த ஒரு நபருக்கு பர்த்டே விஷயம் வந்துவிட்டது. குட் நியூஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸ். 50 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், 60 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலிருந்து பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கும் அந்த நபர்களுடைய விலைவாசி உயர்ந்து விட்டது என்று அவர்களுக்கு சம்பளம் உயர்த்திய அந்த விஷயத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார். 18% இன்னைக்கு 28% உயர்த்தி விட்டாராம். அதற்காக ஒரு பாராட்டு. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அனுராக் தாக்கூர் அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டையும் பகிர்ந்திருக்கிறார். பியூஷ் கோயல் அவர்களுக்கு பாராட்டை கொடுத்திருக்கிறார். ராஜ்யசபாவின் லீடராக தேர்வு செய்யப்பட்டதற்காக இவருக்கு பாராட்டுக்கள். பெட்ரோலியம் மினிஸ்டர் இது போன்ற ட்வீட்டை போடுறதை விட பெட்ரோல் டீசலின் விலை எதற்காக உயர்ந்து விட்டது என்ற அந்த ட்வீட்டை தான் போட வேண்டும். இந்த வேலையை நம் நாட்டு அரசாங்கம் பார்த்து விட்டது. எந்த விதமான ப்ரமோஷனுக்கும் எந்த விதமான தேவையும் அல்ல. நம் நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எழுதக்கூடிய இந்த ட்வீட்டை பெட்ரோலியம் மினிஸ்டர் எழுதி கொண்டிருக்கிறார். அங்க மட்டும் இவர் நிற்கவில்லை. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். இதே ஹர்தீப் சிங் புரி அவர்கள் 2018 போட்ட ஒரு ட்வீட்டை ரீட்வீட் செய்து, அதாவது நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் உஜ்வலா யோஜனா கொண்டு வந்திருந்தார். அந்த உஜ்வலா யோஜனாவின் எந்த அளவில் மக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போ போட்ட ட்வீட்டை ஞாபகப்படுத்தி போட்டிருக்கிறார். பெட்ரோல் டீசலின் விலையை பற்றி நான் பேச மாட்டேன். இதே வேலையை தான் தர்மேந்திர பிரதான் அவர் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருந்தபோது செய்து வந்தார். இன்னைக்கு இவர் அதே வேலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான மீட்டிங்கும் நாங்கள் போட மாட்டோம், எந்த விதமான பதிலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பெட்ரோல் டீசலின் விலையால் மக்கள் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு கவலை அல்ல, மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை அல்ல. இதைத்தான் ஒரு பெட்ரோலியம் மினிஸ்டராக இருந்து இந்த நபர் செய்து கொண்டிருக்கிறார். விலைவாசியாக இருக்கட்டும் அல்ல பெட்ரோல் டீசலின் விலையாக இருக்கட்டும், இதை பற்றி எந்த விதமான கவலையும் நம் நாட்டு அரசாங்கம் படுவதில்லை. பிரைவேடைசேஷன் என்கிற பெயர் நம் நாட்டு மக்களுக்கு சொந்தமான PSUக்களை கார்ப்பரேட் கையில் வித்து வருவதுதான் இந்த அரசாங்கத்தின் வேலையாக இருக்கிறது. மக்கள் மீது அளவுக்கு அதிகமான வரிகளை போட்டு அனைத்து பாரத்தையுமே மக்கள் மீது திணிப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் வேலையாக இருக்கிறது. எங்க திரும்பி பார்த்தாலும் தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம். இந்த அரசாங்கத்தின் வேலை தேர்தல் மட்டுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. SV சேகர் அவர்கள் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருந்தார். அவர் இதே பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்களுடன் பேசிய அந்த ஆடியோவை முதலில் கேட்டுவிடுங்கள். அதற்கு பின் அதற்கான அர்த்தத்தையும் எடுத்து காட்டுகிறேன். ஆடியோவை கேளுங்கள். எனக்கு மோடி போட்டோவை வைத்து கொண்டு நான் ஜெயிச்சா எனக்கு ஜெயிக்கிறேன், இல்லையா எனக்கு அப்படிப்பட்ட ஜெயிக்கிறதே தேவையில்லைன்னு நினைப்பேன். சார் நம்ம ஒரு க்ளோஸ் சர்க்கிள் தான் பேசுறோம். ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஐ ஹர்ட், நான் கேள்விப்பட்டது 13 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ தோத்து போனவங்களும் ஜெயிச்சவங்களும் அதுக்கு கணக்கு கொடுக்குறாங்களா? கொடுக்கணும் இல்லையா? நாம ஒருத்தர் திராவிடியன், நாம தான் திராவிடியன். SV சேகர் அவர்கள் பேசிய இந்த ஆடியோவை நீங்க கேட்டிருப்பீர்கள். 13 கோடி ரூபாய் ஒரு வேட்பாளருக்கு பிஜேபி கொடுத்த அந்த தொகை. ஒரு தொகுதிக்கு பிரச்சாரத்தின் என்கிற பெயரில் 13 கோடி ரூபாய், அதாவது 20 தொகுதிகளில் இதே பிஜேபி கட்சி போட்டியிட்டது. அதாவது 260 கோடி ரூபாயை பிஜேபி கட்சி பிரச்சாரத்தின் பெயரில் செலவழித்த அந்த ஆதாரம் தான் இது. ஒரு MLA எலெக்ஷனில் எந்த அளவில் செலவழிக்கலாம் என்கிற இந்த டேட்டாவையும் இதே அரசாங்கம் தான் வெளிவிட்டிருக்கிறது. அரசாங்கமே வெளிவிட்ட இந்த டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளிவிட்ட இந்த டேட்டா. The government has cleared a proposal of Election Commission to raise the expenditure limit for Lok Sabha, amending Rule 90 of the Conduct of Election Rule 1961. 40 லட்சம் ரூபாய் ஏற்கனவே ஒரு MP எலெக்ஷன் தன்னுடைய பிரச்சாரத்திற்காக 40 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம். அதை அதிகரித்து இப்போ 70 லட்சம் ரூபாயாக உயர்த்தி விட்டார்கள். சின்ன கான்ஸ்டிடுவன்சியில் 22லிருந்து 54 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் செலவு செய்யலாம். இதே அசம்பிளி எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா 20 லட்சம் ரூபாயிலிருந்து 28 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் செலவு செய்யலாம் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா
இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அசம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா போன்ற பல மாநிலங்களுடைய பட்டியல் இருக்கிறது. 70 லட்சம், 54 லட்சம், 28 லட்சம் அல்ல 20 லட்சம். அதாவது எம்பி எலெக்ஷன் இருக்கு. 70லிருந்து 54 லட்சத்திற்குள் ஏதாவது ஒரு பிராக்கெட்டில் நீங்கள் செலவு செய்யலாம் பிரச்சாரத்திற்காக. எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு. குறைஞ்சபட்சம் 20 லட்சம், அதிகபட்சம் 28 லட்சம். இதை தாண்டி நீங்கள் செலவு செய்யக்கூடாது என்று அரசாங்கமே கூறியிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே கூறியிருக்கிறது. ஆனால் எஸ்வி சேகருடைய இந்த ஆடியோவில் ஒரு தொகுதிக்கு 13 கோடி ரூபாய், ஆனால் வெறும் 28 லட்சம் ரூபாய்க்கு உள்ளேயே நீங்கள் இந்த பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் கூறியிருக்கிறது. ஆனால் இந்த ஆடியோ வெளிவந்த பின் அண்ணாமலை போன்ற நபர்கள், எஸ்வி சேகர் போன்ற நபர்கள், அல்ல முருகன் அவர்கள் போன்ற நபர்கள், எச் ராஜா போன்ற நபர்கள் யாருமே எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. இவர்கள் மீது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஆடியோ வெளிவந்த பின் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இது பிஜேபி கட்சி மட்டுமல்ல. நீங்க டிஎம்கேவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏடிஎம்கேவை எடுத்துக்கொள்ளுங்கள், காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அனைத்து நபர்களுமே 28 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு செய்திருப்பார்கள். எத்தனையோ கோடி ரூபாயை இந்த எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தில் செலவு செய்த இந்த கட்சிகள் யாராலையுமே எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியாது. இவர்களுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும். அதற்காக எதை வேணாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். 2023ஆம் ஆண்டில் வர இருக்கும் அந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்னையிலிருந்தே தொடங்கிவிட்டது. அப்போ சிந்தித்து பாருங்கள், அடுத்த 3 வருடம் வரை எந்த அளவில் அந்த தேர்தலுக்கான பிரச்சார பணி, அதற்கான பணம் செலவாக இருக்கிறது என்று. இந்த கணக்கை பற்றி யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். இதற்கான விடயமும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் விலைவாசியை பற்றி, பெட்ரோல் டீசலை பற்றி அதற்கான விளக்கத்தை எடுத்து காட்டுகிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 லட்சம் நபர்கள் சென்ட்ரல் கவர்மெண்டில் இன்னைக்கு வேலை பார்த்து வருகிறார்கள். 60 லட்சம் பென்ஷனர்ஸ்கள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கும் இந்த நபர்கள், இவர்களுக்கு மட்டும் ஒரு சம்பள உயர்வை பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்து விட்டார். மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அதாவது 1 கோடி மக்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் 138 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 138 கோடி மக்களுக்கான சம்பள உயர்வு, அவர்களுடைய வருமானம், அதை பற்றி எந்த விதமான வார்த்தையும் நாம பேச மாட்டோம், பேசவும் கூடாது. இதை பற்றி கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது. 138 கோடி மக்கள் என்றால் என்ன? 50 கோடிக்கு மேல வேலை பார்த்து வரும் நபர்கள். அப்போ நீங்க வெறும் ஒரே ஒரு கோடி மக்களுக்கு அந்த சம்பள உயர்வை கொடுத்த பின் மீதம் இருக்கக்கூடிய 138 கோடி மக்களுக்கான வழி என்ன? 50 கோடிக்கு மேல வேலை பார்த்து வரும் நபர்களுடைய அந்த சம்பள உயர்விற்கான வழி என்ன? இதை உங்களால் விளக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இதை பற்றி அரசாங்கம், அண்ணாமலை போன்ற நபர்கள் மேடை போட்டு இது போன்ற கேள்விக்கான விடயத்தை கொடுப்பார்களா? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வேலை வாய்ப்பிற்கான அர்த்தம் தான் என்ன? நம் நாட்டு அரசாங்கம் பிஎஸ்யூக்களை வித்து பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில் சேர்த்த அந்த பணம் என்ன ஆனது? பெட்ரோல் டீசலின் விலையில் 60% மேல இந்த விலை உயர்வு அதிகரித்து விட்டது. இதிலிருந்து வரக்கூடிய வருமானம், இதிலிருந்து வரக்கூடிய பணம் எங்க போறது? பேங்குகளிலிருந்து கார்ப்பரேட்களுக்கு நீங்க லோனை கொடுக்கிறீர்கள், அந்த லோனை ரைட் ஆஃபும் செய்து விடுகிறீர்கள். அந்த ரைட் ஆஃப் என்கிற பெயரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது? யார் இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை உங்களுக்கு கொடுக்கிறார் என்ற அந்த கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எஸ்வி சேகர் கூறியபடி 13 கோடி ரூபாய் ஒரு நபருக்கு பிஜேபி கட்சி கொடுத்திருக்கிறது. அவர்கள் தனிப்பட்ட முறையில் செலவு செய்தது தனி. பிஜேபி 13 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. அந்த 13 கோடி ரூபாய் எப்படி கொடுத்தார்கள்? 260 கோடி ரூபாயை எப்படி பிஜேபி இந்த நபர்களுக்கு கொடுத்திருக்கிறது? பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எங்கிருந்து வருகிறது? எப்படி வருகிறது?
இது போன்ற கேள்விக்கான விடயத்தை இதற்கு மேல் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். இந்தியாவுடைய விலைவாசி எப்படி அதிகரித்திருக்கிறது என்று அதை முதலில் பார்த்து விடுங்கள். ஹோல்சேல் வியாபாரத்திலிருந்து 12% விலைவாசி அதிகரித்து விட்டது. ரீட்டைல் செக்டரை பார்த்தீர்கள்னா 6%, ஆக மொத்தம் 18%. ஜனவரியில் நீங்க பார்த்தீர்கள்னா ஹோல்சேல் விலையிலிருந்து 2% விலைவாசி அதிகரித்தது. மார்ச் மாதத்தில் 7%, அதற்கு பின் 10%, இப்போ 12%. ஹோல்சேலில் 12%, ரீட்டைல் செக்டரில் 6%, 18%. இதற்கு மேல் டாக்ஸ், ஜிஎஸ்டி அது தனி. எஃப்டி மக்கள் சிறுக சிறுக சேர்த்து வைக்கும் அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டியை கொஞ்சம் பாருங்கள். அதுவும் 10%லிருந்து இன்னைக்கு படிப்படியாக குறைந்து 5% கூட உங்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ இந்த அனைத்து வருமானமுமே எங்க போகிறது? இது போன்ற தேர்தலில் செலவாகும் பணம் எங்கிருந்து வருகிறது? எப்படி இந்த சிஸ்டத்தை மாற்றி விட்டார்கள்? பெட்ரோல் அண்ட் டீசலின் விலையில் எக்ஸைஸ் டியூட்டி என்கிற பெயரில் இதற்கு முந்தின எந்த அரசாங்கமுமே இந்த அளவில் டாக்ஸை வசூலிக்கவில்லை. பிஎஸ்யூ என்கிற பெயரில் பெட்ரோலியம் கம்பெனிகளை கூட விற்க முன்வந்து விட்டது இந்த அரசாங்கம். பிபிசிஎல் எடுத்துக்கொள்ளுங்கள், 8000 கோடி ரூபாய் வெறும் டிவிடெண்ட் வழியாக இந்த அரசாங்கத்திற்கு பிபிசிஎல் நிறுவனம் கொடுத்திருக்கிறது. டிவிடெண்ட், லாபம் அல்ல. அவர்களுடைய லாபத்திலிருந்து ஒரு சிறிய பங்கு அரசாங்கத்திற்கு கொடுத்ததே 8000 கோடி ரூபாய். அப்போ பிபிசிஎலுக்கு வந்த வருமானத்தை சிந்தித்து பாருங்கள். வருமானம் கொடுத்து வரும் இது போன்ற கம்பெனிகளை கூட பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் விற்க முன் வந்து விட்டது. அனைத்துமே பிரைவேட் கையில் கொடுத்து விடுங்கள், லாபம் முழுவதுமே அவர்கள் கையில் போய் பேக்டோர் என்ட்ரி வழியாக எங்களுடைய கட்சிக்கு வந்து விட வேண்டும் என்கிற அந்த ட்ராக்கை, அந்த சிஸ்டத்தை தான் இவர்கள் சரிபார்த்து வந்திருக்கிறார்கள் கடந்த 7 வருடத்தில். 2014ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிய எக்ஸைஸ் டியூட்டி 1,72,000 கோடி ரூபாய் படிப்படியாக உயர்ந்து 2020-2021ஆம் ஆண்டு இந்த ஃபைனான்சியல் இயரில் இவர்கள் வசூலித்த பணம் 4,54,000 கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த எக்ஸைஸ் டியூட்டியை அதிகரித்திருக்கிறார்கள் என்று. இது மத்திய அரசாங்கத்தின் கணக்கு. இப்போ மாநில அரசாங்கத்திற்கு வந்து விடுங்கள். 2014ஆம் ஆண்டு வாட் என்கிற பெயரில் 1,37,000 கோடி ரூபாயை வசூலித்த மாநில அரசாங்கங்கள் 2020-21ஆம் ஆண்டு வர 2,03,000 கோடி ரூபாயை வாட் என்கிற பெயரில் வசூலித்திருக்கிறார்கள். எல்லாத்தை விட அதிகமான டாக்ஸ் வசூலித்தது இந்த லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டம். 2020-2021ஆம் ஆண்டு தான் எல்லாத்தை விட அதிகமான டாக்ஸை வசூலித்திருக்கிறார்கள். ஆனால் விலைவாசி உயர்ந்து விட்டது. நம் நாட்டு பெட்ரோல் அண்ட் டீசலின் விலை உயர்ந்து விட்டது. நாட்டு மக்கள் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டுடைய பர் கேபிட்டா இன்கம் சரிந்து விட்டது. ஆனால் அரசாங்கத்துடைய வருமானம் மட்டும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் எவ்வளோ சீரியஸான விஷயம் என்று. எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா வெளிவிட்ட ரிப்போர்ட் நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வருட வருமானம் என்னவாக இருக்க வேண்டும், அந்த வருமானம் எப்படி குறைந்திருக்கிறது என்று நம் நாட்டு அரசாங்கமே வெளிவிட்ட டேட்டா இது. 2019-20ஆம் ஆண்டு பர் கேபிட்டா இன்கம், அதாவது வருடத்தில் ஒரு நபர், ஒரு இந்தியர் சம்பாதிக்கும் பணம் 1,34,000 இருந்தது. அடுத்த வருடம், அதாவது 2020-21ஆம் ஆண்டு குறைந்து 1,26,000 குறைந்து விட்டது. அதாவது எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா வெளிவிட்ட ரிப்போர்ட் இது. ஆனால் IMF, வேர்ல்ட் பேங்க், யுனைடெட் நேஷன் வெளிவிட்ட ரிப்போர்ட் அப்படி அல்ல. இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் 1,00,000 விட குறைந்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே விலைவாசி ஆகாயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் போட்டு வரும் வரி ஆகாயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட்களுக்கு மட்டும் அனைத்து லாபமும், நம் நாட்டு மக்களுக்கு மட்டும் அனைத்து நஷ்டம், அனைத்து பாரமும். இந்த அரசாங்கம் இந்த சிஸ்டத்தை தான் தயாரித்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பெட்ரோல் டீசலின் விலையை மறந்துவிடுங்கள். சமையல் எண்ணெய், வீட்டில் உபயோகப்படும் சமையல் எண்ணெயுடைய கதையை கேட்டீர்கள்னா பயந்து விடுவீர்கள். 100% மேலே சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்து விட்டது. ஆனால் இந்த விலைவாசிக்கான காரணம் யார்? இந்த விலைவாசியில்
கிடைத்த லாபம் யாரிடம் போய் சேர்ந்தது என்று கொஞ்சம் பாருங்கள். அடானி குரூப். அடானி குரூப் மற்றும் வால்மார் இன்டர்நேஷனல் லிமிடெட் இன்டர்நேஷனல் கம்பெனியுடன் இணைந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக இந்த கம்பெனியை திறந்திருக்கிறார்கள். ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் ஆயில் வாங்கியிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் ஆயிலுடைய வருமானம் லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டத்தில் கடந்த ஒரு வருடத்தில் 26,446 கோடி ரூபாயாக இருந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ருச்சி சோயா பாபா ராம்தேவோடைய இன்னொரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய வருமானம் மட்டும் லாபம் மட்டும் 3000 கோடி ரூபாய். ஒரு வருடத்தில் இவர்கள் வியாபாரம் பார்த்தது 13,118 கோடி ரூபாய். அதுவும் இந்த கடைசி 3 மாதத்தில் 314 கோடி ரூபாயை சம்பாதித்து விட்டார்களாம். லாஸ்ட் ஃபைனான்சியல் இயரில் 3,455 கோடி ரூபாய் மொத்த லாபம் இந்த கம்பெனி பார்த்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இவர் மட்டுமல்ல, கோகுல் அக்ரோ ரிசார்ட்ஸ் என்கிற இன்னொரு கம்பெனி, இதனுடைய முதலாளி கண்ணுபாய் டக்கர். இவருடைய வருமானம் 482 மடங்கு அதிகரித்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் மனிஷ் குப்தாவுடைய கம்பெனி. கயாசி கேரளாவை சார்ந்த ஒரு கம்பெனி, ஜோசப் என்கிற நபர் நடத்தி வரும் இந்த கம்பெனி. கோகுல் ரிஃபைன்ஸ் பல்வந்த் சிங் உரிமையாளர். விஜய் சாஸ் விஜய் தத்தாவுடைய கம்பெனி. பிசிஎல் ரமேஷ் சந்த் நையர் அவர் நடத்தி வரும் கம்பெனி. ஆக்ரா அக்ரோ சச்சின் கோயல். அவிக் இண்டஸ்ட்ரீஸ் மனிஷ் சஹாராவுடைய கம்பெனி. கீர்த்தி இண்டஸ்ட்ரி ஷிவ் மெஹத்தாவுடைய கம்பெனி. எதற்காக இந்த நபர்களுடைய பெயர் எடுக்கிறேன், எதற்காக இந்த நபர்கள் நடத்தி வரும் கம்பெனிகளுடைய பெயர் எடுக்கிறேன்? இதற்கான காரணம் இருக்கிறது. கடந்த ஒரு வருடத்தில் இவர்கள் எல்லாத்தை விட அதிகமான லாபத்தை பார்த்திருக்கிறார்கள். அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டங்கள் திட்டங்களை வழியாக இவர்களுக்கு தான் எல்லாத்தை விட அதிகமான லாபம் போய் சேர்ந்திருக்கிறது. இவர்களுடைய கம்பெனிகளுக்கு தான் பேங்க்ல இருந்து ரைட் ஆஃபும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு சூழ்ச்சியும் இருக்கிறது இந்த இடத்தில். இன்னொரு டேட்டாவை நீங்க பார்க்க வேண்டும். இந்த இன்னொரு டேட்டாவை பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எல்லாத்தை விட அதிகமான கொடுத்த கம்பெனி எதுவென்றால் இந்த கம்பெனிகள் தான். அதாவது தேர்தலுக்காக, தேர்தல் செலவுக்காக கொடுத்த அந்த கம்பெனிகளுடைய பட்டியல் தான் இது. எப்படி அரசாங்கம் இவர்களுக்கு லாபத்தை தேடி கொடுத்து தன்னுடைய தேர்தலுக்காக லாபத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்று பாருங்கள். எஸ்வி சேகர் அவர்கள் கூறியபடி 13 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு 260 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டும் செலவாகி இருக்கிறது. வர இருக்கும் யூபி எலெக்ஷனில் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவாக இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் 30,000 50,000 கோடி ரூபாய் வரை செலவாகிவிட்டது. இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? இந்த வழியாக தான். இதே கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த ஒரு சில கம்பெனிகளுக்கு பல மடங்கு லாபம் போய் சேர்ந்திருக்கிறது. இதே கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது. இதே கொரோனா காலகட்டத்தில் தான் நம் நாட்டு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு அறிக்கையை கொடுத்தார், மோடி அவர்கள் கொடுத்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு இலவச ராஷன், ஒரு நபருக்கு 5 கிலோ வீதமாக 80 கோடி மக்களுக்கு இந்த ராஷனை வழங்க இருக்கிறோம். ஆனால் இதனால் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட இருக்கிறது. 2,25,000 கோடி ரூபாய் இந்தியாவிற்கு ஏற்பட இருக்கும் நஷ்டம். ஆனால் இதே அரசாங்கம் ஒரு சில விஷயங்களை மறைத்தும் வருகிறார்கள். எந்த ஒரு சில கம்பெனிகளுக்கு, ஒரு சில கார்ப்பரேட்களுக்கு இந்த அரசாங்கம் லாபத்தை தேடி கொடுத்ததோ, எந்த ஒரு சில கம்பெனிகளுடைய வருமானம் எத்தனையோ மடங்கு அதிகரித்து விட்டதோ, எந்த கம்பெனிகள் வழியாக தேர்தலுக்கான அந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கிடைத்ததோ, அந்த கம்பெனிகளுக்கு கிடைத்த லாபம் மட்டுமே 4,50,000 கோடி ரூபாய். ஒரு பக்கம் நம் நாட்டு அரசாங்கம் 2,25,000 கோடி ரூபாயை நஷ்டம் என்று எடுத்துக்காட்டி வருகிறார்கள். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய லாபம், வந்த லாபம் 4,50,000 கோடி ரூபாய். இதை எப்படி பார்ப்பீர்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதற்கான காரணம் பதுக்கல். ஒரு சட்டத்தை உள்கொண்டு வந்தார்கள் ஒரு சில வருடத்திற்கு முன். இந்த சட்டம் என்ன கூறியது என்றால், எவ்வளோ வேணாலும் நீங்க பதுக்கலாம், எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அல்ல.
இதற்கு முன்னாடி இருந்த சட்டம், நீங்க ஒரு அளவில் மட்டும்தான் நீங்க பதுக்கலை நடத்தலாம், அதற்கு மேல் நீங்க பதுக்கினீர்கள்னா உங்கள் மீது வழக்கு போடப்படும், அது ஒரு கிரைம். ஆனால் அந்த கிரைமையை எப்படி சிஸ்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். நீங்க எவ்வளவு வேணாலும் பதுக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஸ்டாக் செய்து வைத்துக் கொள்ளலாம், எவ்வளவு வேணாலும் எக்ஸ்போர்ட் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் விவசாயிகளிடம் போய் நேரடியாக வாங்கி பதுக்கி வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த விலைவாசி உயர்ந்ததற்கான காரணம் இந்த பதுக்கல் தானா என்று நீங்க கேட்க வேண்டும். இது போன்ற ஒரு சில நபர்கள் பதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வெளிவிட்டு இந்த விலைவாசியை எந்த அளவில் உயர்த்தி விட்டார்கள் என்று நீங்க பாருங்கள். ஹோல்சேலில் 12%, ரீட்டெயிலில் 6%, ஆக மொத்தம் 18%. இதற்கு மேல் ஜிஎஸ்டி, மற்ற டாக்ஸ்கள், மற்ற டிரான்ஸ்போர்ட் டாக்ஸஸ்கள் அனைத்துமே உங்கள் மீதுதான். பெட்ரோல் டீசலின் விலையில் மட்டும் 60% விலைவாசி உயர்ந்திருக்கிறது. சமையல் எண்ணெயில் 44%இருந்து 100% வரை விலைவாசி உயர்ந்து விட்டது. கடந்த ஒரு வருடத்தில் எல்பிஜி சிலிண்டர் மீது 31% விலைவாசி உயர்ந்து விட்டது. தால், பருப்புக்கள் 12% 18% வரை இங்கேயும் விலைவாசி உயர்ந்து விட்டது. மாமிசம், நான்வெஜ் 9% வரை அங்கேயும் விலைவாசி உயர்ந்து விட்டது. நீங்க வாங்கும் எந்த பொருளாகவே இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் 18-20% வரை அங்கேயும் விலைவாசி உயர்ந்து விட்டது. ஆனால் இதை பற்றி அண்ணாமலை போன்ற நபர்கள் பேச மாட்டார்கள். அண்ணாமலை போன்ற நபர்கள், இது போன்ற கேள்விகளை கேட்கும் நபர்கள், இது போன்ற விஷயங்களை எடுத்து வைக்கும் நபர்கள், மீடியாக்கள் அவர்களை முடக்க வேண்டும், அவர்களை கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது எங்களுக்கு எதிரான விஷயங்கள், இதை பற்றி யாருமே பேசிவிடக்கூடாது. எங்களுடைய கட்சிக்கு எதிரான விஷயங்கள், மத்தியில் எங்களுடைய கட்சி தான் இருக்கிறது, அவர்கள் தான் இதற்கான விடயத்தை கொடுக்க வேண்டும், பதிலை கொடுக்க வேண்டும். அவர்களால் இதற்கான விடயத்தை கொடுக்க முடியாது, உண்மையை பேச முடியாது. எங்களால் கூட உங்களுடைய கேள்விக்கான விடயத்தை கொடுக்க முடியாது. அதனால் உங்களுடைய வாயை அடித்து உடைத்து விட வேண்டும், முடக்கிவிட வேண்டும். சிந்தனையை பாருங்கள், சூழ்ச்சியை பாருங்கள், இவர்களுடைய நோக்கத்தை பாருங்கள். யாருமே கேள்வியை கேட்டுவிடக்கூடாது. இந்தியாவில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா, ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்தல் முடிந்தது, பஞ்சாயத்து தேர்தல், பிளாக் பிரசிடென்ட் தேர்தல். அந்த தேர்தலில் எந்த அளவில் பணம் புழுங்கியது, எந்த அளவில் வன்முறை வெடித்தது என்று நீங்க அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள். அடுத்த 10 மாதங்கள் இருக்க ஒரு மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் 2022ஆம் ஆண்டு. அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை கொஞ்சம் பாருங்கள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கதை. வர இருக்கும் தேர்தலில் நம் நாட்டு மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், பிஜேபி கட்சியாக இருக்கட்டும், பல கட்சிகள் எடுத்து வைக்கும் அந்த பிரச்சாரத்திற்காக தான் அந்த மாநிலத்தை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுகிறேன். உத்தரப்பிரதேசத்தை எடுக்கும்போது, உத்தரப்பிரதேசம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அவர்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டிலிருந்து எடுத்த டேட்டா இது. உத்தரப்பிரதேசத்தில் ஆக்டிவ் ஜாப் வேகன்சிஸ் 8316 ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, வெறும் 8316. ஆனால் ஆக்டிவ் ஜாப் சீக்கர்ஸ், அதாவது அந்த வேலை வாய்ப்பிற்காக அப்ளிகேஷன் போட்ட நபர்களுடைய எண்ணிக்கை, உத்தரப்பிரதேஷ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தன்னுடைய பெயரை பதிவிட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 38,25,742. அதாவது 8000 வேலைகளுக்கு 38 லட்சம் நபர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவில் இந்தியாவில் வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். மோடி அவர்கள் ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நான் தேடி கொடுக்க இருக்கிறேன் என்று கூறினார். அந்த வாக்குறுதி என்ன ஆனது என்று அதை பற்றி யாருமே விளக்க மாட்டார்கள், அதை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். 5 கிலோ அரிசி 80 கோடி மக்களுக்கு கொடுப்பதால் இந்தியாவிற்கு ஏற்பட்ட நஷ்டம் 2,25,000 கோடி. ஆனால் பிரைவேட் கம்பெனிகளுக்கு கிடைத்த லாபம் 4,50,000 கோடி. இதே கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த அரசாங்கம் தேடி கொடுத்த லாபத்தை பாருங்கள். ரைட் ஆஃப் என்கிற பெயரில் பேங்கிடம் லோனை வாங்கி அந்த லோனை திரும்பி கொடுக்காத இந்த கார்ப்பரேட் நபர்கள், இவர்களுக்கு கிடைத்த லாபம் 2020-21ஆம் ஆண்டு 1,15,000 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்பட்டது. 2019-20ஆம் ஆண்டு 2,37,000 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்பட்டது கார்ப்பரேட்டுகளுக்கு. 2018-19ஆம் ஆண்டு 2,36 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்பட்டது. 2017-18ஆம் ஆண்டு
1,90,000 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்பட்டது. இந்த அனைத்து லாபமுமே பணக்காரர்கள், கார்ப்பரேட், பணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைத்த லாபம். ஆனால் ஏழை மக்களுக்கு வெறும் 5 கிலோ அரிசி கொடுத்ததால் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு 2.25 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று நம் நாட்டு அரசாங்கம் கூறி வருகிறது. சிந்தித்து பாருங்கள், இது போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் உணவுப் பொருட்களை பதுக்கி எந்த அளவில் கடந்த ஒரு வருடத்தில் விலைவாசியை உயர்த்தியிருக்கிறார்கள். இதே கம்பெனிகள் அரசாங்கத்திடம் போய், அரசுக்கு சொந்தமான வங்கிகளிடம் போய் கோடி கணக்கான பணத்தை லோன் என்கிற பெயரில் வாங்கியிருக்கிறார்கள். அந்த லோனை எங்களால் திரும்பி கொடுக்க முடியவில்லை என்று திவாலாகவும் காட்டிவிட்டார்கள். ஒரு சில கம்பெனிகள் இதே கம்பெனிகளை வாங்குவதற்காக இன்னொரு பேங்குகளிடம் போய் அந்த பணத்தையும், அதாவது இன்னொரு புதிய லோனை போட்டு இந்த கம்பெனிகளை வாங்கி வருகிறார்கள். லாபம் ஒரு சில கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும்தான். திவாலாகிய அந்த கம்பெனிக்கு போன பணம் என்னானது? இந்த புதிய கம்பெனிக்கு இதே அரசாங்கம் எதற்காக மீண்டும் பணத்தை கொடுத்தது? இந்த சைக்கிளை கொஞ்சம் பாருங்கள், எப்படி இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வருகிறது என்று பாருங்கள். அரசாங்கம் பர் கேபிட்டா இன்கமை பற்றி பேசுவதில்லை, அரசாங்கம் வேலை வாய்ப்பை பற்றி பேசுவதில்லை, அரசாங்கம் விலைவாசியை பற்றி பேசுவதில்லை, பெட்ரோல் டீசலின் விலையை பற்றி பேசுவதில்லை, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசுவதில்லை, எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசுவதில்லை. ஆனால் அரசாங்கத்தின் இது போன்ற தொண்டர்கள் மீடியாவை முடக்க வேண்டும், மீடியாவை கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட வேண்டும். ஏன்னா மீடியா வாயிலாக எங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய எலெக்ஷன்களில் இது போன்ற மீடியாவை விட்டுவிட்டால் எங்களுக்கு தான் பிரச்சனை. இவர்கள் உண்மையை பேசி வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இதுதான் அரசாங்கத்தின், இது போன்ற கட்சிகளின் கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கையை எதிர்த்து உங்களுடைய குரலை கேட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.